ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங்ஸ் ஜாம்பான். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்டெக்ஸ் ஆஃப் HTML பார்த்தோம். ஓகேவா? அந்த HTMLக்குள்ள என்னென்ன பார்த்தோம், ஹெட்னா என்னன்னு பார்த்தோம், பாடினா என்னன்னு பார்த்தோம். அந்த ஹெட்டுக்குள்ள டைட்டில்னா என்னங்கிறத பார்த்தோம். டைட்டில்னா என்ன, நம்ம டைட்டில் இங்கே என்ன போடுறோமோ அது நம்ம ரன் பண்ணுறப்ப நேவ் பார்ல இருக்கும். ஓகேவா? டைட்டிலா இப்போ ஹெட்டிங்கில் டைட்டிலை பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பாடியில் என்னென்ன வருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வெப்சைட்டில் எடுத்தோடனே நமக்கு என்ன தேவை, முதல்ல ஹெட்டிங் தேவை. ஸோ இந்த பாடிக்குள்ளே ஹெட்டிங் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹெட்டிங்கை வந்து 6 விதமாக அப்ளை பண்ணலாம் அதில். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, H1 டேக். H1 டேக்கில் இப்போ வெல்கம் டு கோடிங் ஜாமான்னு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தடு H2 டேகு. H2 டேக்கில் என்ன பண்ணுறேன்னா, அதே சேம் கண்டென்ட்டே போடுறேன், வெல்கம் டு கோடிங் ஜாமான்ட்டு. ஸோ தேர்டு டைப் எப்படி அப்ளை பண்ணுவேன், H3 டேகு. ஸோ அதுலேயும் அதே அப்ளை பண்ணுறேன். H4, H5 டேக். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா H6. ஸோ இப்போ 6 விதமான ஹெட்டிங்ஸும் நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன் இண்டெக்ஸ்னு. ஸோ ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு 6 விதமான ஹெட்டிங்கை எப்படி எப்படி வருங்கிறத இங்கே ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். வெல்கம் டு கோடிங் ஜாமாங்கிறது ஃபஸ்ட்டு H1 டேக்ஸில் உள்ளது பெருசாகவும், H6ல் இருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். நமக்கு எந்த கண்டென்ட்டுக்கு எந்த மாதிரியான ஹெட்டிங் எந்த சைஸில் தேவைங்கிறத இதை பார்த்து நம்ம நமக்கு தேவையான சூட்டபிள் எப்படி சூட்டபிள் ஆகுதோ அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப். இதுலேயே வந்து இப்போ பேராகிராஃப் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேராகிராஃப்க்கு என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறோம். பிங்கிற டேக்கை யூஸ் பண்ணி அந்த ஓப்பன் டேக் க்ளோசிங் டேக்குள்ளே நடுவில் என்ன டைப் பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அது பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து this is my யூடியூப் சேனல் அப்படின்ட்டு இப்போ பேராகிராஃபில் நான் டைப் பண்ணுறேன். இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திஸ் இஸ் மை யூடியூப் சேனல் அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அது அது பக்கத்துலேயே ஓகே இன்னொரு பேராகிராஃப் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஏதோ ஒரு இப்போ கண்டென்ட்டு போட போகிறேன். அதில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னு போட்டு இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுங்கிறப்ப எப்படி வருது, ஃபஸ்ட்டு இதில் வந்து திஸ் இஸ் மை யூடியூப் சேனல் அப்படின்ட்டு வருது. இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்ட்டு 2 விதமாக வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த திஸ் இஸ் மை யூடியூப் சேனலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனலை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேனல் பக்கத்தில் கமா போட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ இதோட அவுட்புட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரன் பண்ணுறப்ப பக்கத்தில் வருது. ஆனால் நான் ஒரே பேராகிராஃபில் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு 1 by 1 வரணும். இப்போ திஸ் இஸ் மை யூடியூப் சேனல் ஃபஸ்ட் லைன்லையும், 2வது லைனில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ செகண்ட் லைன்லையும் வரணும். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், இந்த கமாவுக்கு பக்கத்தில் பிரேக்குங்கிற ஒரு டேகு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பிரேக் அப்படிங்கிறத பிஆர் அப்படின்ட்டு, இதுக்கு வந்து ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் கிடையாது. இதுக்கு வந்து ஓப்பன் டேக் மட்டும்தான். சில இதுக்கு வந்து ஓப்பன் டேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலுக்கு ஹச்ஆர்னு இருக்கும். ஸோ இமேஜ் டேக்கு ஐஎம்ஜி அப்படின்ட்டு வெறும் ஓப்பன் டேக் மட்டும்தான் இருக்கும். சில இதுக்கு சில டேக்ஸ்க்கு மட்டும் நமக்கு ஓப்பன் டேக் மட்டும்தான் இருக்கும். அது என்னங்கிறத ஃபியூச்சர்ஸ் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்போ பிஆர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பிரேக் கொடுத்துருங்க. பிரேக் கொடுத்துட்டு இப்போ திருப்பி ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை யூடியூப் சேனல்ங்கிறத ஃபஸ்ட்டும், ஸோ செகண்ட் வந்து ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்டும் இருக்குது. இதை வந்து தேங்க்யூன்னு போட்டுக்கிறேன். சாரி.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறப்ப நான் ஆச்சு, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ செகண்ட் லைன்லையும் திஸ் இஸ் மை யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் லைனே இப்படி வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரே பேராகிராஃபில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை தனித்தனி பேராகிராஃபில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிவிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.